இந்த ஷூட் வந்து காலைல வந்தீங்க, இப்போ ஈவினிங் வரைக்கும் வந்திருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடது. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட சேனலுக்கு உயிரவே கொடுத்து கண்ணெறிஞ்சு தலை சுற்றி பசங்களை ஒரு பேச பிள்ளைங்களுக்கு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு பார்த்தீங்களா. உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க, அது தெரியுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் எடுக்கலான்னு வந்தோம். லொக்கேஷன் வந்து போயிடுச்சு. லொக்கேஷன் போயிடுச்சு. ஆமாம், ஊருக்கு போயிருக்கு. சாயங்காலம் பஸ் பிடிச்சி வந்துடும். டே கால் பண்ணுறா ஃபஸ்ட்டு. அதான் இப்போ இருங்க, நாங்கள் என்ன மழை வரும். இந்த வானிலை அறிக்கை சொல்லிட்டாரு. பேக்கப் அப்பனா ரஃப் நோட் தான் சேனல் நேம். பட் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. 2 ஐடியா நான் வச்சிருக்கேன். நீங்க ஏதாச்சும் புதுசா யோசிச்சீங்க, அப்புறமே நான் கேட்கறேன். சொல்லுங்க. 5 idiots இப்போ சொல்லாதீங்கடா. A few moments later. ரஃப் நைட்ல ரஃப் நோட்ல இருந்து லாங் சைஸ் நோட்னு மாத்தலாம்னு. லாங் சைஸ்னா கொஞ்சம் லாங்கா போகும். சினிமாட்டோகிராஃபி தெரிக்கும் ப்ரோ. நீங்க A few moments later. யாரு? அவர்தான் தனுஷ் மாதிரி இருக்காரு. தனுஷ் பாத்துறீங்களா? பார்த்தது இல்லையே. தனுஷ் ரைட் சைடுல பாருங்க. அவர் தான் எடிட் பண்ணனும், அவர் கட் பண்ணிடுவாரு. என்ன பண்ணுங்க, அங்க போய் கொண்டு ஒரு vlog எடுத்துட்டு வாங்க. போங்க அங்க போங்க. சித்தப்பா டைரக்டர் ஆயிரம் சொல்லுவார், அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சித்தப்பா. சித்தப்பா நம்ம எடுப்போம் சித்தப்பா. இந்த அங்க இருந்து கேமராமேன் நம்மளை மட்டும் தடை பண்ணி அனுப்பிடுவாங்க. வாங்க நம்ம தூக்கிட்டாங்க, ஃப்ரேம்ல தூக்கிட்டாங்க. வாங்க சித்தப்பு. தூக்கிட்டாங்க, மேல மேல தூக்கிட்டாங்க. என்னாச்சு சித்தப்பா? நம்ம தெர்றாம சித்தப்பாங்க நம்மள நீ விளங்காம போயிடுவாங்கடா எல்லாம். கேமராமேனும் சரி, டைரக்டரும் சரி. நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. பாப்பா தான் நமக்காண்டி உதவி பண்ணி பிடிங்கி தராங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து டேரக்டரும் எடிட்டரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இது என்னது ப்ரோ? சேர்ந்து வேலை பார்க்கறதா ப்ரோ? இது வந்து இது ப்ரோ கிரிஞ்சு. அந்த ஊஞ்சல்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நாங்க விளையாண்டுறோம். ஓகே 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 ஓகே. இந்த ப்ரோ பேசிட்டுங்க, சும்மா அடின்னு நடங்க. இது என்னை பார்த்து மேலே பார்த்துக்குமே, வெக்கப்பட்டுருமே. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. ஐஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால சார்ஜ் போட்டிருக்கோம். இந்த கேப்பில் நமக்காக நான்வெஜ் வாங்குறதுக்காக அர்ஜுனும் இல்லை, நான் வெஜ்ஜு வாங்குறதுக்காக போனேன். அப்போ அர்ஜுன் ப்ரோ நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. நான் வெஜ்ஜு இல்லை ப்ரோ, நான் வெஜ்ஜு வாங்க போனேன். இந்த மாதிரி காமெடி எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணணும் ப்ரோ. உச்சி கட்டவே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நான் வந்து நான்வெஜ் வாங்கினேன். திரும்ப சொல்கிறேன் வேண்டாம். ஒன் சைடா? ஃபஸ்ட்டு டபுள் சைடு, அப்புறம் ஒன் சைடு, அப்புறம் வேறத்தனோட கம்மிட்டா அந்த பிள்ளை. ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களா vlogல? நீ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கியோ? இந்த மாதிரி ஒரு சரி, உங்க லவ் என்னது? நமக்கு லவ்லாம் இல்லை இருந்துச்சு. அந்த பொண்ணு வேற கமிட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் ப்ரோ. என்னன்னா, நான் எந்த பொண்ணை லவ் பண்ணுறனோ பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வேற ஒரு பையனோட கமிட் ஆயிடும். அது நார்மல் நடக்கிறது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். உனக்கு நடக்கிறது இல்லை, நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது. நார்மலாக நடக்குன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சித்தப்பு. சான்ஸ் இல்லை. அர்ஜுன் ப்ரோ அந்த மாதிரி ஆள் தான் நினைக்கிறேன். இல்ல புரியல. வந்துட்டாங்க. பிரியாணி 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 ஜெயிச்சிட்டோம். பிரியாணி அர்ஜுன் ப்ரோ பிரியாணி தானே ப்ரோ? ஆடு தேய்ச்சி ஓடுது ப்ரோ பிரியாணி. அதாவது ஹரிஸ் தானே? ஹரிஸ் ப்ரோவோட பெரிய கனவு என்னன்னா, இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு. கட்டு ஒரு கட்டு எங்க? சாரி கைஸ், பிரியாணி இல்லையா? உண்மையில சிக்கன் பிரியாணி மாதிரி தெரியுது. தக்காளி சோறு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர். என்ன ப்ரோ வீடியோ எடுக்கிற இப்படி கொண்டு? சரி, தட்டிட்டுலாம் தூக்கி போட்டு வாங்க, தண்ணியை குடிச்சு போ. சிப்ஸ் 1/2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கங்கன்னு வேற. சரி
A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக டே 1ஓட ஷூட்டை முடிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் மன கஷ்டம், நம்ம ப்ரிப்பேரே பண்ணாமல் வந்து இன்றைக்கி டக்குன்னு முடிச்சிட்டோம். ஆமாம், ஒரு வழியாக முடிச்சிட்டோம். பட் வந்து இது 3 days ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். 3 நாளையுமே கண்டென்ட் வந்து இந்த விலாகில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம டீம்மேட்ஸை வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே போயிடும். அவர் தான் வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட்டு, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. தம்பி பேசுகிறது நாங்கள் இங்கே வரைக்கும் இருக்கோம். ஷூ கட்ட கூட விட மாட்டீங்களா? என்னத்தை பேசுகிறது? அதான் அவர் வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டார். டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறாரு ஷார்ட்டில். யார் உங்களுக்கு இந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் மெமரிலெஸ். சம்மந்தமே இல்லாமல் பேசுறது. இந்த ஷூட் வந்து காலைல வந்தீங்க, இப்போ ஈவினிங் வரைக்கும் இருந்திருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடது. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை ஷூட் போயிருக்கு. அதுலையெல்லாம் பாதியிலே போயிருக்கோம் ஆர்டிஸ்ட் வராமல். பட் இது ஃபஸ்ட் டே ஃபுல்லாக முடிச்சாச்சு. நினச்ச வரைக்கும் ஃபுல் டேஸாக இருக்கிறத முடிக்கலான்னு வந்தோம். ஆனால் 1 day தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அந்த உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை புரியல. வாங்க ஆதி ஹிப்பா பாதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விலாக் பண்ண சொன்னால் விலாக் ஃபுல்லாக டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவார். எனக்கு பேச தெரியாதுங்கிறதுக்காக இவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க. எனக்கு பேச தெரியாமல் இருக்காது, பேச தெரியாமலே இருக்கட்டும். அதனால பேச தெரியாமல் பேசிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேத்துக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு நான் கொடுக்குறேன்னு. அதான் இல்லை அடுத்தது வந்து ரிவைல் பண்ணுற மாதிரி சொல்லிடுறோம். நம்ம எடிட்டர் இவர் வந்து நம்மளோட சேனலுக்கு பிரதர் சிஸ்டர் கான்செப்டில் ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஒரு நைட் ஒரு பகலுக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. எல்லாம் கை தட்டிக்கலாம். கை தட்ட முடியாது, அந்த இடத்துல எஃபர்ட் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு உயிரவே கொடுத்து கண்ணெறிஞ்சு தலை சுற்றி பசங்களை ஒரு பேச மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு 1/2 மணி நேரம் பேசுறாரு பார்த்தீங்களா? இது பிள்ளையே இல்லை, அவனை பற்றி அப்படியே போய் சொல்றாரு பாருங்க. ஒருத்தரை பற்றி பேச வந்தேன். கண்ணெரிச்சல், வயிறு வலி, தலைவலி எல்லா நோயும் இருந்தாலும் நம்ம சேனலுக்காக உயிரை கொடுத்து 3 வருஷமாக நம்ம சேனலில் தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு இப்போ ஏறி மேலே உட்காந்துருக்க அவரை நம்ம காட்ட யூடியூப் சேனல் எடுத்து அப்படியே தோல்ல வச்சுட்டு உட்காந்து. நான் ரீசெண்டாக எந்த ப்ராஜெக்ட்லையும் இல்லை, வேறு எதுவும் சொல்ல முடியல, அவ்வளோதான். என்னன்னா நம்ம சேனலை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம பேக்கப் பண்ண போகிறோம். The next day. ஆக்சுவலாக இப்போ தெரியாமல் நான் vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரே கூட்டமாக ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு தெரியும். அவன் வந்து பிடி செட்லாம் அடி வாங்கிட்டான். லெட்டர் கொடுத்து சரி ஓகே 4 பேர் இல்லை, ஒரு 5 பேர் பேசு ப்ரோ. முடிஞ்சு ஓகே ஓகே. இல்லை அந்த மாஸ்டர் கூட வந்து அப்போ வந்து ஃபேமஸாக அதான முடிஞ்சது. நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து நடக்கலாம் கிசி பிடிச்சி போட்டு பிரிஞ்சு பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஸ்பீக்கர் சாப்பிட்டு ப்ரோ, அப்போ ஒரு சவுண்ட் நல்லா கேட்கும். ஓகே ப்ரோ. இப்போது அதான் என்ன அதான் இல்லைடா பேசலடா நீங்கள் பேசிட்டு அதான் ப்ரோ. நம்ம ஒரு பொண்ணுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம். சரி நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகா இரு. இவர் மட்டும் 1 மணி நேரம் இவர் பேசுறேன். அப்போ அவன் பிளாக் எடுத்துருந்தா நீ அதான் இல்லை நம்ம வந்து வந்தோடனே விளாக் எடுக்கலான்னு சொல்லி உட்கார சொல்லியிருந்தோம். இவங்க வந்து உட்காந்து விளாக் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்பி தான் கண்ணாடிலாம் போட்டு உள்ள என்ட்ராங்க. பார்த்தா 3 பேர் ஜாலியாக உட்காந்துட்டு இவர் அவரோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு 1 மணி நேரமாக பேசினாரு. நெய்யலகன் படத்தில் அப்போ உனக்கு தெரியல பொண்ணு பற்றி பேசுறது. சின்ன டெக்னிக்கல் யூஸோ ஓகே அதான் ப்ரோ. இப்போ வந்து யூடியூப் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டா அதுக்கேற்றாப்புல நான் பேசுவேன். சரி ஓகே ப்ரோ. இல்லை நீ என்ன கேட்டேன்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏதாச்சும் பற்றி குறிப்பிட்டு கேட்கணும். அப்போ தான் வந்துட்டு இப்போ வந்து இந்த லைஃப் எப்படி போச்சு, அந்த லைஃப் எப்படி போச்சு, லவ் லைஃப் எப்படி போச்சு அப்படி கேட்டியா? நான் கேட்குறேன் உங்கள் லைஃப் எப்படி போச்சு? என் லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு ப்ரோ. அதாவது குற்றாலத்தில் இருக்கிற அருவி மாதிரி ரொம்ப அழகா. ஏன் உருவகப்படுத்திலாம் சொல்லக்கூடாது நாங்கள் எங்கள் கதைகளை. சரி இருங்க அந்த அருவி கொட்டுதுன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. குற்றால அருவி மாதிரி அழகா அமைதியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரேன். குற்றால அருவியில் எப்படி தண்ணி ஊற்றுதோ அந்த சாம் பேப்பர் இந்த குப்பையெல்லாம் போட்டு போய் பார்த்தியா, அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் செதறி விட்டு போயிட்டாங்க போல. ப்ரோ உன்ட்டு என்ன ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. உன்னோட இல்லை டேலண்ட் இல்லை, உன்னோட வாழ்க்கை ப்ரோ. உனக்கு வந்து இப்போ நீ எதுக்காக இந்த சேனலுக்கு வந்திருக்க, அடுத்த உன்னோட வாழ்க்கையோட பயணம் எப்படி போகுது. அதுவும் இல்லாமல் இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு கலாட்டா. அது நம்ம காமெடி கலெக்டர். ஏதோ ஒன்று காமெடி கலெக்டர் இந்த இடத்துல பாருங்க. காமெடி கலக்கல் பார்த்து அவரை போய் சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க ப்ரோ.
ஒரு பஞ்சாப் லாரியில் நம்ம ஏறின மாதிரி ப்ரோ. பயணம் போய்கிட்டே இருக்கும் ப்ரோ. எங்கே நிப்பாட்டாங்க இப்போ நீங்களாம் இப்போ இவர் சொன்னது என்னன்னா 3 ரோடில் வாங்குற குப்பை லாரி மாதிரி டக்கு டக்குன்னு அங்கங்கே கேப் ஆகும். நமக்கு அப்படி கிடையாது. பஞ்சாப் லாரி மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல நிப்பாட்டுறமோ அந்த இடத்துல லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்தது. உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Oh my God, கல்யாணம் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜேர்னி நம்ம அதாவது எப்படின்னா நமக்கு லைஃப்னா மீடியா தான் நமக்கு லைஃப். ஒய்ஃப் வந்து லைஃப் கிடையாது. ஓகேவா? அந்த இதுக்காக சரி பாபுரோ நம்மள ஒரு லைஃப் ப்ரோ. பாபுரோ வாடா நம்ம வாழ்க்கை வரீங்களா? பூஜா எங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறீங்களா? உங்களோட வந்து பாருங்க சொன்னோன்னே அழுகிறாரு. சரி ஓகே லவ் பற்றிலாம் பேசலாம். கேள்வி கேள்வி கேட்டேன். உங்க 12 வருஷம் என்ன 12 வருஷம் ஒன் சைடு இப்படி ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை 12 வருஷமா லவ் பண்ணிருக்கான். அது ஒரு ஆச்சரியக்குறி. அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்ல முடியுமா? சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஃபீல் பண்ணுவான். அப்படிலாம் இல்லை கம்மன். அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் பொண்ணு பார்த்துருக்கேன். அது தெரியுமா? பொண்ணு யாரு? நான் அங்கே அதனால தான் ஓடி வந்து எனக்குடா பொண்ணு பார்க்குறாங்களா? உங்களுக்கு பொண்ணா? ஆமா பொண்ணு பார்க்குறாங்களா? ஆமாம் அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்துருக்கேன். வந்துருச்சு காய்ஸ். ஏன்னா 12 வருஷமா ஒரு பொண்ணை வந்து சின்சியராக லவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரேரு தான். சோறு குக்கர்ல இருந்து விசில் வந்துருச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு பார்ட் 2 வீடியோவும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறோம்னா மறக்காமல் சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டிய டைலாக் வந்து இவரே சொல்லிட்டாரு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.